இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு பாவக்காய் சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் பீர்க்கங்காய் துவையல். பாவக்காய் சாதம் எப்படி பண்ணேன்னாக்கா, முதல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பாவக்காய் மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் அது போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு, ஒன் பாட் சாதம் மாதிரி பண்ணாது, ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் அது புளியோட ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை சேர்த்து நீங்கள் அளந்து ஊற்றிக்கணும். அப்புறம் உப்பு போட்டுட்டு, பெருங்காயம் போட்டுட்டு, ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னா ஊற்றலாம், வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசி போட்டுடணும். அரிசி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது. பாவக்காய் சாதம் சூப்பராக வந்தது, எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ஆஸ் யூஷுவல், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, இன்றைக்கி கொஞ்சம் பச்சை கடுகும் சீரகம் போட்டு வறுத்துட்டு லேசாக தூள் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு வறுவல். இது உளுத்தம்பருப்பு, பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, ஒரு துண்டு இஞ்சி, புளி, உப்பு, காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டா, தேங்காய் கொஞ்சம் 2 பல் போட்டு அரைச்சிட்டாக்கா பீர்க்கங்காய் துவையல் ரெடி. அப்புறம் தயிர் சாதம். இதுதான் தயிர் சாதம், மாம்பழம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.